அட போங்க, நாசமா போகட்டும்னு காய்கறிகளை கொட்டி வியாபாரிகள் வாக்குவாதம் பண்ணியிருக்காங்க. நாங்க எங்கதான் போய் வியாபாரம் பண்றதுன்னு வியாபாரிகள் கவலை. பரபரப்பான வீடியோ. தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் பழைய அண்ணா பஸ் ஸ்டாண்டு புதிய கட்டிடம் கட்டும் வகையில இடிக்கப்பட்டுச்சு. இப்போ அங்க இருக்கிற காந்திஜி நினைவு மார்க்கெட்டும் இடிக்கப்பட்டிருக்கு. அங்க இருக்கிற வியாபாரிகள் ஒன்றிணைந்து அங்க இருக்கிற தாலுகா அலுவலகம் பின்புறம் இருக்கிற தனியாருக்கு சொந்தமான இடத்துல காய்கறி வியாபாரிகள் மார்க்கெட்டை தொடங்கி தங்களுடைய கடைகளை ஒரு வருஷமா நடத்திட்டு வந்தாங்க. இப்போ புது தற்காலிக பேருந்து நிலையம் பக்கத்துல அரசு சார்புல புதிய மார்க்கெட் கட்டிடங்கள் கட்டப்பட்டிருக்கு. அதுல வைப்பு தொகை மற்றும் வாடகை ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னு சொல்லி வியாபாரிகள் அந்த கடைக்கு போறதுக்கு பாத்தீங்கன்னா மறுத்துட்டும் வராங்க. அப்படி இருக்கும்போது இந்த தனியார் மார்க்கெட்டுக்கு சீல் வைக்கிறதுக்கு வட்டாட்சியர் பரமசிவம் தலைமையில அதிகாரிகள் வந்திருக்காங்க. அப்போ வியாபாரிகளுக்கும் அதிகாரிகளுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு. வியாபாரிகள் காய்கறிகளை ரோட்ல கொட்டி இருக்காங்க. அட நாசமா போங்க அப்படின்னு புலம்பிட்டே ஒரு வியாபாரி போறாரு. 30 லட்சம் வரைக்கும் நஷ்டம் ஏற்படுது அப்படின்னு வியாபாரிகளும் விவசாயிகளும் கருத்து தெரிவிச்சிருக்காங்க. மாற்று இடம் கொடுக்கறதுக்கு முன்னாடியே இந்த தற்காலிக மார்க்கெட்டை காலி செய்ய முயன்றதுனால அதிகாரிகளுக்கும் வியாபாரிகளுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டுச்சு. இந்த வீடியோ பத்தின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. மேலும் பல செய்திகளுக்கு இப்பவே பிஹைண்ட் ரூட்ஸை ஃபாலோ பண்ணுங்க.